எல்லாமே அவர் இந்த உலகத்துல மக்களுக்கு அறிமுகமாயிட்டு அவர் பெருமை புகழ் பணம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போதும் எனக்கு என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, எனக்காக இன்னைக்கு சினிமாவுக்காக பணம் செலவு பண்ண மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தானே அவர் துணிச்சலா வராரு. அவரை ஏன் வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க? ஏத்துப்பாங்க. நானும் இப்ப ஏன் விஜய் கட்சிக்கு போறேன்னு சொல்றேன். விஜய் எனக்கு என்ன சொந்தக்காரரா? கிடையாது. மக்கள் பணி செய்ய வராரு, அவரை போய் ஊக்குவிப்போம். அவர் தப்பு செய்தாலும் கேட்போம். கேட்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லையே. உங்களுக்கெல்லாம் புரியலையா விஜய் பேசுனது? அவர் 2 தான் சொன்னாரு. அரசியல் அதாவது வாரிசு வந்துட்டு அரசியல் இருக்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடிய அரசு இருக்கக்கூடாது. இது 2த்துக்கு தான் அவ்வளவு நேரம் அவர் பேசினாரு. இது 2மே புரியலன்னா அப்ப நீங்களாம் படிக்கவே இல்லையா? அவர் என்ன பேசினாரு? என்ன அவருக்கு புரியவே இல்லை? ஊழல் பண்ணவங்களுக்கு புரியலையா? இல்ல வாரிசு அரசியல் பண்ணவங்களுக்கு புரியலையா? நீங்க என்ன செய்யணும்? நான் வாரிசு அரசியல் பண்ணல, நான் ஊழல் பண்ணேன்னு எந்த கட்சியாச்சும் மார்தட்டி சொல்றீங்களா? அழிக்க வந்துட்டான் அவன், புதுசா வந்துட்டான் அவன், குறை சொல்றான் அவன், ஏன்